بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أيسرك أن يصورك الله بهما يوم القيامة سوارين من نار، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புக்குரிய பெரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, இன்று பின்னால் பார்க்க வேண்டிய ஒரு செய்தியை முன்பாகவே பார்த்துவிட்டால் செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தால் ஜக்காத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். பிறை 20க்கு பின்பாக பார்க்கும்போது அதை செயல்படுத்துவதற்கு சில தடங்கள் ஏற்படும், காலதாமதம் ஏற்படும். ஆகவே இப்போதே நாம் அதை பற்றி ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜக்காத்து யார் மீது கடமை, எவை எவற்றில் கடமை, எந்த அளவு கடமை, கடமையான ஜக்காத்தை யாருக்கு கொடுத்தால் நிறைவேறும், இதை பற்றி சில அடிப்படையான செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே, மனிதனுடைய செல்வம் எல்லாவற்றிலேயும் மார்க்கம் ஜக்காத்தை கடமையாக்கவில்லை. தங்கம், வெள்ளி, உலோகங்கள், ரொக்கப்பணங்கள், வர்த்தக சரக்குகள், ஆடு மாடு ஒட்டகை, விவசாய நிலங்களில் இருந்து விளைந்து வரக்கூடிய விளைச்சல், இவற்றில்தான் மார்க்கம் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறது. இதில் ஆடு மாடு ஒட்டகத்தை பற்றி இப்போது நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. காரணம், 40 ஆடு 120 ஆடுலாம் இப்போ நம்மகிட்ட யார்ட்டையும் இல்லை, அதனால் இப்போ நம்ம தேவையில்லை. அதே போன்று விவசாய நிலங்களை பற்றி பார்க்குறதுக்கும் தேவையில்லை. காரணம், நம்மள்கிட்ட இப்போ யார்கிட்டையும் விவசாயம் வச்சுக்கிட்டு 100 மூட்டை 200 மூட்டை அறுவடை செஞ்சு இந்த வீட்டில் அடுக்கலாம் அப்படியும் இல்லை, யாரும் இல்லை. அதனால் அது ரெண்டையும் விட்டுருவோம். இப்போ நம்ம தேங்காய் சொல்கிறேன், தேங்காய் என்ன சொல்கிறேன், தேங்காய் சொல்கிறேன். இப்போ நம்மளை பொறுத்த மட்டும் 3 விஷயம். 1, தங்கம், வெள்ளி, உலோகங்கள். 2, கரன்சி நோட்டுகள். 3, வியாபார சரக்குகள். 4, அவங்க கேட்டது மாதிரி விளைச்சல் நிலங்கிறது வரக்கூடிய, இன்றைக்கி நம்மள்கிட்ட வரக்கூடிய தேங்காய், இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு அடிப்படை செய்தியை புரிஞ்சுக்கிறோன்னு, ஜக்காத்து என்பது இஸ்லாத்தில் ஃபர்து. ஃபர்தை மறுத்து அவன் காஃபிர். 5 வேளை பிறகு ஃபர்து. தொழுகை ஒரு ஆள் ஃபர்தை மறுத்தாள், அதெல்லாம் ஃபர்தெலாம் இல்லை, நீ காஃபிராக போயிட்டு. இஸ்லாமிய நாடாக இருந்தால் தண்டனை பயங்கரமாக இருக்கும். கூப்பிட்டு தௌபா செய்யி திருந்துன்னு சொல்லுவாப்புல, ஒரு குறிப்பிட்ட அவகாசம் கொடுப்பாங்க. அவன் தௌபா செஞ்சு திருந்திட்டான்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, அவனுக்கு பயங்கரமான மரண தண்டனை விதிக்கப்படும். அதே மாதிரி தான் ஜக்காத்துங்கிறது. ஜக்காத்து கடமை இல்லைங்கன்னா காஃபிர் முர்த்ததாயிடும். அப்புறம் அவனுக்கு இஸ்லாமிய ஆட்சி, அப்போ நம்ம நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி இல்லை, இது சமய சார்பற்ற நாடு, செக்குலரிசம். சவுதியை போன்று இஸ்லாமிய நாடாக இருந்தால் அவனுக்கு அவகாசம் கொடுத்து திருந்திக்கன்னு சொல்லுவாங்க. திருந்திட்டு இல்லையாக்க இராணுவ நடவடிக்கை எடுத்து அவனுக்கு திருத்துவாங்க, பறிமுதல் செய்வாங்க. அதையும் மறுத்தால் வேறு மாதிரி நடவடிக்கை இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இது உலகத்தை பொறுத்த மட்டும். மறுமையை பொறுத்த மட்டும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள்: வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லத, தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து கொண்டு, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதில்லையே, அவர்களை பொறுத்த மட்டில் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், துன்புறுத்துகின்ற வேதனையை அவர்களுக்கு சொல்லுங்கள், சுபச்செய்தி சொல்லுங்கள். துன்புறுத்தும் வேதனை. என்ன வேதனை?
யௌம யுஹ்மா அலைஹா ஃபின்னாரி ஜஹன்னம், நரகத்து நெருப்பிலே அதை சூடேற்றப்பட்டு பழுக்க காய்ச்சி, இப்போ துக்குவா பிஹா ஜிபாஹுகும் ஜுனூபுகும் புஹூருகும், பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த உலோகத்தால் அவனுடைய நெற்றி பொட்டு, அவனுடைய விழாப்புறம், அவனுடைய முதுகுப்புறத்தில் சூடு போடப்படும். அப்படி சூடு போடும்போது என்ன சொல்லப்படும்? ஹாதா மா கனஸ்தும் யௌஃபுசிக்கும், ஜக்காத்து கொடுக்காமல் செலவு செய்யாமல் உங்களுக்கென சேமித்து வைத்துக் கொண்டீர்களே அதுதான் இது. பதூகு மா குந்தும் தக்னிசூன், நீங்கள் சேமித்து வைத்திருந்தவற்றை சுவைத்து பாருங்கள். ஜக்காத்து கொடுக்காமல் வைத்திருந்த அந்த காசு அந்த தங்கம் வெள்ளி உலோகங்களுடைய சுவையை சுவைத்து பாருங்கள்னு சொல்லப்படும். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டால், மாமின் சாஹிபி தஹபின் வலா ஃபில்லத்தின் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா இல்லா இதா கான யௌமுல் கியாமத்தி சுஃபிஹத் லஹு சஃபாயுஹு மின் நார். தங்கம் வெள்ளிக்கு உடையதாரி ஜக்காத்தை கொடுக்காமல் அதை சேமித்து வைத்திருந்தால் நாளை மறுமையில் அதை தகடாக மாற்றப்படும். தகடு மாற்றப்பட்டு ஃபஉஹ்லிய அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்து நெருப்பிலே பழுக்க சூடேற்றப்பட்டு காய்ச்சப்பட்டு ஃபயுக்வா பிஹா ஜன்புஹு ஜபீனுஹு வலஹுருஹு, அவனுடைய நெற்றி, அவனுடைய விழாப்புறம், அவனுடைய முதுகுப்புறத்தில் சூடு போடப்படும். குல்லமா பரதத்து, அந்த சூடு குளிர்ந்து விடுகின்ற போதெல்லாம் உஈதத்து ஃபி யௌமின், மீண்டும் நெருப்பிலே வைத்து சூடேற்றப்படும், மறுபடியும் சூடு போடப்படும். இது எத்தனை காலம்? ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனா, 50,000 வருடங்களின் அளவை கொண்ட அந்த மறுமை நாள், அந்த மஹ்ஷருடைய நாள் முடிகின்ற வரைக்கும், ஹத்தா யுக்லா பைனல் இபாத், அடியார்களுக்கு மத்தியில் சொர்க்கவாதி யாரு நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்படுகின்ற அந்த நேரம் வரைக்கும் குளிர்ச்சி அடைஞ்சிட்டா மறுபடியும் சூடு, மறுபடியும் டீ சூடு போட்டப்பட்டு கொண்டே இருக்குன்னு சொன்னார். இது ஒன்று போல் ஜக்காத்து எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட கடமைன்னு இருக்கு, ரொம்ப விளக்கம் தேவையில்லை, இவ்வளவு போதும். ஒழுங்காக ஜக்காத்து கொடுத்தோம்னுங்கிற விஷயம். இது எதிர்மறையாக சொல்லப்பட்ட செய்தி. ஜக்காத்து கொடுத்தா கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் செல்வத்தை சுத்தமாக்கி தர்றான், மனசில் ஆரோக்கியத்தை தர்றான், நிம்மதியை தர்றான், செல்வத்தில் வளர்ச்சியை தர்றான், அதுபோன்று பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தர்றான். பல 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 பலன்கள், எத்தனையோ பாக்கியங்கள் கிடைக்குது. அதெல்லாம் எடுத்துமாக்கும் அதுக்கு மட்டுமே நேரம் ஜாஸ்தியாகும். முக்கியமான சப்ஜெக்ட் வந்துடும். இப்போது இது ஜக்காத்து கட்டாயம் கொடுத்தே தீர வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற செய்தி. இதில் மாற்று கருத்துக்கு யாருக்குமே இடம் இல்லை, யாருக்கு மாற்று கருத்துனா இல்லை. இப்போ கேள்வி, இந்த ஜக்காத்து எதில் கடமை என்று கேட்டால், தங்கம் வெள்ளி உலோகத்தில் ஜக்காத்து கடமை. பார்த்தோம் குர்ஆனில், வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லத, தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்துக்கொண்டு இறைப்பாதையில் செலவு செய்யாதவர்கள். இந்த வார்த்தைக்கு உள்ள அல்லாஹ் பிரித்து நான் பேசலை. என்ன பிரித்து பேசலை? சரி, முதல்ல விஷயத்துக்கு வாங்க. தங்கம் வெள்ளி உலோகத்தை பொறுத்த மட்டும் 2 கருத்து இருக்குது அறிஞர்கள்ட்ட. இன்றைக்கும் இருக்குது, அன்னைக்கும் இருந்துச்சு. என்ன கருத்து? 2 கருத்து. அணிகின்ற ஆபரணங்களில் ஜக்காத்து இல்லை என்பது ஒரு கருத்து. அணிகின்ற ஆபரணங்களில் ஜக்காத்து இல்லை. குறிப்பாக நம்ம ஊரை பொறுத்த மட்டும் ஷாஃபி மதுஹப் பின்பற்றுறோம். ஷாஃபி மதுஹப்பில் அப்படித்தான் கிதாபில் சொல்லப்படுது. கிதாபுகளில் அணிகின்ற ஆபரணங்களுக்கு ஜக்காத்து இல்லை. சஹாபாக்களில் பார்க்குற ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களான சஹாபாக்கள்லையும் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் 2 பேர் பார்க்குறோம். இன்னும் 2 பேர்த்தையும் இந்த கருத்து வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பொறுப்பில் இருந்த அனாதைகளுடைய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை என்று வருது. அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு வருது. சரி, இப்படி இருக்கிறது மாதிரி இன்னொரு கருத்து சஹாபாக்கள்கிட்ட, அணிகின்ற ஆபரணங்களுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அணிகின்ற ஆபரணங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் அவள் தண்டனைக்கு ஆளாகுவார், கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தும் இருந்துச்சு. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் ஒத்த கருத்து கொண்டு இருந்தாங்கன்னா நமக்கு மாறி பேசக்கு ஒன்றுமே இல்லை. சஹாபாக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அணிகின்ற ஆபரணத்துக்கு ஜக்காத்து இல்லைன்னு சொல்லியிருந்தால் நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் சஹாபாக்கள்லேயே அணிகின்ற ஆபரணத்துக்கு ஜக்காத்து உண்டுன்னு சொல்கிறாங்க. இதில் இல்லைன்னு சொல்கிறவங்க காட்டக்கூடிய ஆதாரங்களை விட ஜக்காத்து உண்டு என்று காட்டக்கூடியவங்களுடைய ஆதாரம் வலுவாக இருக்குது, தெளிவாகவும் இருக்குது.
எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குரானில் அணிகின்ற ஆபரணத்தில் ஜக்காத் இல்லைன்னு அல்லாஹ் சொன்னானா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாச்சும் அணிகின்ற ஆபரணங்களில் ஜக்காத்து இல்லைன்னு சொன்னாங்களா நேரடியாக? இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பொறுப்பில் இருந்த எத்தீமான பிள்ளைகளுடைய நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கவில்லை. இப்படித்தான் வருது சஹாபாக்களுடைய செயல்பாடுகள். ஆசார்னு சொல்லுவாங்க அரபியில், ஆசார்கள். இப்படித்தான் வருது. ஆனால் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களில் பார்க்குறோம் வலுவான ஆதாரம் இருக்குது. நல்ல விளங்கணும். முதல்ல ஆதாரம் முஸ்லீம் ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸ். சஹாபாக்கள்லேயே ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு விசேஷமான ஒரு சஹாபி. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு கல்வியில் புலமை பெற்றவர்கள், கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞர். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், நபிசா சொன்னாப்புல, நான் யாரிடத்திலும் ஆலோசனை செய்யாமல் ஒருவரை ஜனாதிபதியாக ஹலீஃபாவாக ஆக்குவதாக இருந்தால் இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர்களை நான் ஜனாதிபதியாக ஆக்கியிருப்பேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எந்த மஷூராவும் செய்யாமல் திட்டவட்டமாக தகுதியான ஆள் ஜனாதிபதி என்று நான் ஆக்கியிருப்பேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஹதரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு இவங்கள தான் முன்னிலைப்படுத்துவாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் போய் படிச்சுக்கிறங்க, அவரை கூட்டி கேட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி ஒரு டயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்களே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், உங்களுடைய ஆபரணங்களில் இருந்தாவது. இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன சிறாப்பில் அந்த ஆபரணங்கள் வாங்கணும் விளங்கணும். ஆபரணங்களில் இருந்து என்ற இந்த வார்த்தை என்ன விளங்குது? சதக்கா, கட்டாய கடமை இல்லாமல் சதக்காவத்தில் சொன்னாங்க, அதைத்தான் அவங்க கொடுக்க சொல்லிக்காங்க அப்படியும் விளங்கலாம். ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்கன்னு விளங்கலாம். ரெண்டுக்கும் விளங்கலாம். ரெண்டுக்கும் இடமுள்ள வார்த்தை. இப்போது வீட்டுக்கு வர்றாங்க, வந்து தான் நகையில் இருந்து பிரித்து கொடுக்கணும்னு கணக்கு பார்த்து அதை கொடுக்க வர்றாங்க, முன் வர்றாங்க. அப்போ கணவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிறாப்புல. அவங்க சொல்கிறாங்க, நீ கொடுக்கக்கூடிய அது வறுமையில் இருக்கக்கூடிய, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கணவனாகிய நான் தான் அதை பெறுவதற்கு ரொம்ப தகுதி உள்ள ஆள், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுன்னு கேட்குறாங்க. நீ கொடுக்கக்கூடிய அதை எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடு, நாங்கள் வறுமையில் இருக்கிறோம். அப்போ அவங்க கேட்குறாங்க, அதை கொடுத்தா நிறைவேறி விடுமான்னு கேட்குறாப்புல. இந்த நிறைவேறி விடுமான்னு கேட்ட வார்த்தை விளங்குது, ஜக்காத்தையும் கேட்குறாங்க. ஏன் சதக்கா கொடுத்து விட்டு நிறைவேறுமான்னு கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. யார் கொடுத்தாலும் சதக்கா செல்லும். சதக்கான்னா கடமை இல்லாத ஒன்று சதக்கா, ஜக்காத்தனா கட்டாய கடமை. ஜக்காத்தை பற்றி தான் நான் இப்படி கொடுத்தா அது நிறைவேறுமா அப்படின்னு கேட்க முடியும். சதக்காவை போயின்னுக்கிட்டு கொடுத்தா நிறைவேறுமா? யார் கொடுத்தா நிறைவேறும், அதை போய் கேட்க ஒன்றும் இல்லை. அப்போ ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு கொடுத்தா நிறைவேறிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இப்போ இங்கே ரசூலுல்லாஹ் போய் கேட்டுட்டு வாங்க நிறைவேறுமான்னு. நான் என்ன நாயகம் சொன்னாங்கன்னா தந்துடுறேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியுமே, நாயகம் கேட்க உனக்கு நீ போய் காட்டுவான், உனக்கு தேவைன்னா நீ போய் கேட்டுவோம், எனக்கு தெரியும் அதனால சொன்னேன் கணவனை தாண்டி சொல்லிட்டு உடனே புறப்பட்டு போகிறாங்க. போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நேரடியாக கேட்கறதுக்கு சங்கோஜம் பார்க்குறாங்க, என்ன செய்யலாம். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு வர்றாப்புல வந்தோன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி மனைவியினுடைய நகையில் உள்ள அந்த தொகையை கணவனுக்கு கொடுத்தா அது செல்லுமான்னு நிறைவேறுமான்னு ரசூலுல்லாஹ் கேளுங்க. ஆனால் ஒரு சருத்து, நான் யாரும் கேட்டதை யாரும் காட்டிக்கிறேன், நான் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாப்புல. நான் சொல்லாதீங்க, சொல்லாமல் கேளுங்க. ஹதரத் பிலால் என்றும் போனாங்க. நாயகமே, ஒரு பெண்ணு தன்னுடைய நகையில் இருந்து வரக்கூடிய அந்த தொகையை தன் கணவனுக்கு கொடுத்தா அது நிறைவேறுமான்னு கேட்குறாங்க. சொல்லாங்க, கேட்டது யார்? பதில் சொல்ல, கேட்டது யார்? யோசிக்கலாம், சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் என்ன செய்ய? அவங்க பேர் ஜெய்னப். அப்புறம் யோசிச்சேன், மதினாவில் நிறைய ஜெய்னப் இருக்காங்க, சும்மா ஜெயினம்லாம் அடிச்சு விட்ருவோம், அதெல்லாம் தெரியாது, எதையும் ஜெயின் முடியாது. சொன்னாப்புல, யார் கேட்டது? ஜெயினப். ஐயு ஜயானி, அது எந்த ஜெயினப்? அடுத்து கேட்டாங்க, சொல்ல எந்த ஜெயினப்னு கேட்டாங்க.
ஒரு வழி இல்லை. சொன்னேன் இம்ராத்து அப்துல்லாவுடைய மனைவி. கணவர் இப்படி சொல்கிறாராம். அதான் கேட்டேன். என்ன அப்துல்லா சொன்னது சரி, கரெக்ட், நிறைவேறும், போய் சொல்லுங்கள். அப்துல்லா சொன்னது கரெக்டு, தாராளமாக கொடுக்கலாம், போய் சொல்லுங்கள் வந்துட்டாங்க. இந்த ஹதீஸை தெளிவாக நமக்கு விளங்குது. மனைவியின் ஜக்காத்து, குறிப்பாக நகைகளுக்கு உரிய ஜக்காத்து வறுமை வாய்ப்பட்டிருக்கின்ற கணவருக்கு கொடுத்தால் அது செல்லும் என்பதை தெளிவாக காட்டுது. அதனால அந்த பாடத்தில் இந்த ஹதீஸ்லாம் கொண்டு வர்றாங்க. ஒன்றாச்சா? இன்னொரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு பெண் தன்னுடைய மகளை கூட்டிகிட்டு வராப்புல. மகளை கூட்டிகிட்டு உட்கார்றாங்க. அந்த மகளுடைய 2 கையிலையும் 2 காப்புக்கள், தங்க காப்புக்கள் அணிந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒரு குச்சி இருக்குது. நகையை பார்த்த உடனே அந்த குச்சியால் அது தட்டுறாங்க. தட்டி தாயிட்டு இருக்கிறாரு. அத்தீன ஜக்காத்தகுமா, அந்த 2க்கு ஜக்காத்து கொடுத்துறீங்களா கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு லா யா ரசூலல்லாஹ், ஜக்காத்து கொடுக்குறாங்க. அத்துஅத்தீன ஜக்காத்த ஹாதா, இதற்கான ஜக்காத்தை கொடுத்து வருகிறீர்களா? காலத்தில் இல்லைன்னு சொன்னார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்ட வார்த்தை கால அயசுர்ருகி ஐயு சவ்விரகில்லாஹு பிஹிமா யௌமல் கியாமத்தி சிவாரைனி மின்னார். இந்த 2க்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கலைன்னு சொன்னால் இதற்கு பகரமாக நரகத்து நெருப்பாலான 2 காப்புக்கள் உன் மகளுடைய கையில் அணிவிக்கப்படுவதை நீ விரும்புகிறாயா என்று கேட்டாங்க. என்ன கருத்து? ஜக்காத்து கொடுத்தா பிரச்சனை இல்லை, ஜக்காத்து கொடுக்கல அல்லாஹ் இந்த 2 காப்புகளுக்கு பகரமாக நரகத்து நெருப்பாலான 2 காப்புகளை உன் மகளுடைய கையில் அல்லாஹ் போட்டுவான். அது உனக்கு பிரியம் தானே வேண்டாம். கேட்ட ஒன்று ஃபஅஹதத்துஹுமா ஃபஹலஅத்துஹுமா வஅல்கத்துஹுமா வகாலத்துஹுமா லில்லாஹி வரசூலி. உடனே பெத்த மகளுடைய 2 கையையும் முடிச்சு 2 காப்பையும் கலட்டுச்சு. கலட்டு ரசூலுல்லாஹ் முன்ன வச்சுட்டு சொல்லிச்சு, நாயகமே இது அல்லாஹ் ரசூலுக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன், நாங்கள் விரும்புகின்ற பாதையில் செலவு செய்யுங்க, வேணாம். இது ஹதீஸ். இது நல்ல வழங்க ரவாஹு அஹமத் வ அபூ தாவூத் வன் நஸயி வ திர்மிதி காலஃபி புலூகுல் மராம். புலூகுல் மராம் ஆதாரப்பூர்வமாக கிதாபில் சொல்கிறாங்க. இஸ்னாதுஹு கவியுன், அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் வலுவானது, உறுதியானது, யாரும் சொல்ல முடியாது, பலவீனம், வலுவானது, அறிஞர்களால் சான்று கொடுக்கப்பட்ட ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸில் பார்க்குறோம், அணிந்திருக்கின்ற ஆபரணத்தை ரசூலுல்லாஹ் தட்டி காட்டி தான் கேட்டாங்க. அணிந்திருந்த ஆபரணம், கையில் போட்டிருந்த ஆபரணம், அதை தட்டி காட்டி தான், இதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறீங்களா? இல்லை. அப்போ இதுக்கு பகரமாக நரகத்து நெருப்பாலான 2 காப்புக்கள் பூட்டப்படும், பிரியந்தானான்னு கேட்டாங்க. இப்போ என்ன விளங்குது? அணிகின்ற ஆபரணத்துக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. இன்னொரு செய்தி. ஹதரத்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹுடைய ஒரு மனைவி. கானத்து தல்பசு அவுவாஹம் மின் தஹபின், அவங்க தங்கத்தில் சில நகைகளை அணிந்திருந்தாங்க, தங்கத்தான நகை அணிந்திருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இல்லை குர்ஆனில் சொல்கிறானே, இந்த மாதிரி தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து கொண்டு யார் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நரகத்து நெருப்பில் பழுக்க காய்ச்சி சூடு போட புரிஞ்சுறானே, ஒருவேளை அந்த கன்ஸு, அந்த பொக்கிஷங்கிற பேர் என்னுடைய நகைக்கு பொருந்துமோ என்று ஒரு சந்தேகம் வருது. அப்போ கேட்குறாங்க, நாயகமே கன்ஸும் ஹுவ, இது நான் அணிந்திருக்கிறேன்னு இது கன்ஸா? கன்ஸுனா பொக்கிஷமா? எந்த பொக்கிஷம்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான்ல, அது நரகத்தை நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு உடையதாரிக்கு சூடு போடப்படும், அந்த கன்ஸா இது? அந்த பொக்கிஷமா இது என்று கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வார்த்தை என்னண்டா, இந்த போட்டிருக்கிற நகை ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவை வந்தடைந்து, நான் அப்புறம் சொல்கிறேன் பின்னாடி அளவுன்னு சொல்கிறேன், ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவை வந்தடைந்து ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் இது கன்ஸு, இது தண்டனைக்கு காரணமான கன்ஸு, பொக்கிஷம் தான்னு சொல்கிறாங்க. என்ன விளங்குது? அதுக்கெல்லாம் இன்னொரு சொல்ல, தங்கத்தில் எப்போ ஜக்காத்து கடமை தெரியுமா? 85 கிராம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமை. 1 பவுன்னா 8 கிராம், 8 கிராம் 1 பவுன். அப்போ 10 பவுனுக்கு பைத்தட்டா 80 கிராம். அடுத்த 5ல் 4 கிராம் அரை பவுன், அடுத்து 1 கிராம். 10.5 பவுனும் 1 கிராமும் ஒரு நபரிடத்தில் இருந்தால்தான்
ஜக்காத்து கடமை. அதை விட கம்மியாக இருந்தால் ஜக்காத்து கடமை இல்லை. அதை ஏன் வச்சுக்கணும். இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவை வந்தடைந்து, அதாவது 85 கிராம் இருந்து அது நீ ஜக்காத்து கொடுக்காவிட்டால் அது தண்டிக்கப்படுவது, நரகத்தில் சூடேற்றப்பட்டு பழுக்க காய்ச்சப்பட்டு சூடு போடப்படுகின்ற பொக்கிஷம் தான் என்று சொல்கிறாங்க. இப்போ தெளிவாக இருக்குது. என்னண்டு அணிகின்ற ஆபரணம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அணிஞ்சிருக்கிற ஆபரணத்துக்காக தான் கேட்டாங்க, இந்த நகையும் கேட்டாங்க. இப்போ அணிந்திருக்கின்ற ஆபரணங்களுக்கு குறிப்பிட்ட அளவை வந்து அடைந்து விட்டால் கண்டிப்பாக ஜக்காத்து உண்டுங்கிறதுக்கு இது ஆதாரம். இப்படி எத்தனையோ செய்திகளை பார்க்குறோம். அண்மை காலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு மேதை முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் அவர்கள் ஜக்காத்துல் ஹுலி என்று ஒரு கித்தாபே எழுதிக்காங்க. தனி புத்தகம், தனி கித்தாப் போட்டிருக்காங்க. அணிகின்ற ஆபரணங்களில் ஜக்காத்து உண்டுங்கிறதுக்கு பல கோணங்களில் போடுறாங்க. சரி, அடுத்து ஒரு கேள்வி. யார் ஜக்காத்து இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அணிகின்ற ஆபரணங்களுக்கு ஜக்காத்து இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்குறோம், அணியாத ஆபரணத்துக்கு ஜக்காத்து உண்டா? ஆமாம் உண்டு. நல்ல வாங்க. அணியாத ஆபரணம் என்ன? அணிவதற்கே இல்லை. அடுத்து தங்கம் வெள்ளி பாலமாக கட்டியாக இருந்தால் ஜக்காத்து உண்டா? ஆமாம் ஜக்காத்து உண்டு. ஆண்கள் அணிவதற்காக செய்யப்பட்ட அணிகலங்களில் ஜக்காத்து உண்டா? ஆமாம் ஜக்காத்து உண்டு. ஆம்பளை தங்க வெள்ளியை வந்து ஹராம், பொம்பளைக்கு தான் அந்த ஆபரணம் கூடும். அப்போ ஹராமான முறையில் ஒரு ஆம்பளை தான் அணிவதற்கு ஏதாச்சும் செஞ்சு வைக்கணும்னா அது ஹராம், அதுலேயும் ஜக்காத்து உண்டு. தங்கம் வெள்ளி பாத்திரங்கள், சட்டி, பிளேட்டு, டம்ளரு, டீ குடிக்க கப்பு, இந்த மாதிரி தங்கத்தில் செஞ்சு கிடிச்சு குடிப்பாங்க. சொர்க்கத்தில் மட்டும்தான் தங்கம் வெள்ளி உலோகங்களில் தயாரிக்கப்பட்ட இந்த தட்டுமுட்டு ஜாமான்கள் பயன்படுத்துறது சொர்க்கத்துக்கு மட்டும்தான் சொந்தம். உலகத்தில் அதை பயன்படுத்துறது ஹராம். சில அரசர்கள் பெரிய தனவந்தர்கள்லாம் செய்வாங்க, ஹராம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த தட்டுமுட்டு ஜாமான் அதை பயன்படுத்துகின்ற இந்த பண்டம் பாத்திரமாக செஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாருன்னா அந்த ஜக்காத்து கடமையா? ஆமாம் ஜக்காத்து கடமை. நல்லா வழங்கணும். அது மாதிரி பெரிய ஜுவல்லர்ஸ் வச்சுக்கார் ஒரு கடை, 5000 பவுன் வச்சுக்காரு, அதில் ஜக்காத்து கடமையா? ஆமாம் ஜக்காத்து கடமை. ஜுவல்லர்ஸ் கடைக்காரதுக்கு ஜக்காத்து கடமை, ஆண்கள் செஞ்சு வச்சுருந்தா ஜக்காத்து கடமை, தட்டுமுட்டு அந்த வீட்டில் உள்ள பண்டம் பாத்திரமாக செஞ்சு வச்சுருந்தா ஜக்காத்து கடமை, பொம்பளை சேமிப்புக்காக வேண்டியது அணிவதற்காக என்று இல்லாமல் சேமிப்புக்காக வைத்திருந்த ஜக்காத்து கடமை. நான் சொல்கிறீங்களே, இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? குரானில் எங்கேயாச்சும் இருக்குதா? குரானில் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஆம்பளை பொம்பளை ஜுவல்லர்ஸ் கடை இல்லாமல், தட்டுமுட்டு ஜாமான் இல்லாமல் அணிகின்ற அணியாத ஏதாச்சும் குரான் இருக்குதா? ரசூலுல்லாஹ் எங்கேயாச்சும் சொன்னாங்களா? ஒன்றுமே இல்லை, எங்கேயுமே இல்லை. என்ன சொல்லுவாங்க? ஒரு மனிதன் 2 வீடு வச்சிருக்கிறான், 2 வீடு, ரெண்டுமே வந்து சொந்தத்துக்கு தான் வச்சுக்கிறான். 2 ஜக்காத்து கடமையா? ஜக்காத்து. 2மே விற்கிறதுக்கு வச்சுருந்தா ஜக்காத்து கடமை. எப்படி சொந்தத்துக்கு வச்சுருந்தா கடமை இல்லைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் இங்கே சொல்கிறோம். ஏன்? பயன்பாட்டுக்கு உரியது சொந்தத்துக்கு உள்ளது, பயன்பாட்டுக்கு இல்லாதது மற்றவை பயன்படுத்தாத அடுத்த ஆபரணம் வந்து பயன்பாட்டுக்கு இல்லாத. பயன்படுத்தாத என்ற கருத்தை நாங்கள் அந்த வீட்டிலேருந்து எடுத்தோம். வாங்க, ஆடு மாடு ஜக்காத்து கடமையா? ஆமாம் கடமை. ஆடு மாட்டு ஒட்டகத்துக்கு ஜக்காத்து எந்த ஆடு மாடு ஒட்டகம் பயன்படுத்தாதா? அதில் தான் பால் கறப்பாங்க, தேவைப்பட்டால் அறுத்துக்குருவாங்க, இறச்சிக்கான அறுத்துக்குருவாங்க, தேவைப்பட்டால் எல்லாமே அதில் உள்ளது. இப்போ பயன்படுத்துகின்ற கால்நடைகளில் தான் உங்களுக்கு ஜக்காத்து கடமை. தோட்டத்திலிருந்து விளைஞ்சி வந்துச்சு, உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக அந்த அரிசியத்தை நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அதில் வானம் பார்த்த பூமியாக இருந்தால் 10ல் 1 மூட்டை, நாம் நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து இறைச்சி விளைவிக்கப்பட்டிருந்தால் 20ல் 1 மூட்டை. இப்போ மிச்சத்தில் என்ன பயன்படுத்தாமல் உங்களை விற்க போகிறீங்க, வீட்டில் சாப்பிட போகிறீங்க. இப்போ பயன்படுத்தாமல் அங்கே வித்தியாசம் இல்லைல்ல, விளைச்சலில் வித்தியாசம் இல்லை, ஆடு மாடு ஒட்டகையில் விளைச்சல் வித்தியாசம் இல்லை, தங்கத்தில் மட்டும் எங்கேருந்து நீங்கள் வித்தியாசம் கொண்டீங்க? சிந்திச்சு பார்க்க வேண்டிய செய்தி, ஆழமான முறையில் சிந்திக்கணும். தங்கத்தில் மட்டும் பயன்படுத்துகின்ற ஆபரணம் பயன்படுத்தாத ஆபரணம் என்ற ஏற்றத்தாழ்வு காட்டுவதற்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஒரு ஆதாரம் இல்லை.
சுருக்கமாக இன்னொரு முக்கியமான விஷயம். ஷாஃபி மதுவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், சொல்லப்பட்டிருக்கு. யார் இல்லைன்னு சொன்னால் நல்லா வழங்கணும். ஒவ்வொரு இமாமும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமான வலுவான ஹதீஸாக வந்துட்டா, நான் சொன்ன கருத்துக்கு அது மாற்றமாக இருந்தால் ஹதீஸத்தை நீங்கள் பின்பற்றணும், நான் சொன்ன கருத்தை விட்டுறணும். எல்லா இமாமும் சொல்லிக்காங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தெல்ல தெளிவாக சொன்னாங்க, குல்லு கௌலின் யுஅமலு வ யுத்ரகு இல்லா கௌலு ரசூல். உலகத்தில் யார் சொன்ன சொல்லாக இருக்கட்டும், அதை செயல்படுத்தவும் செய்யலாம், செயல்படுத்தாமல் விடவும் செய்யலாம். ஆனால் ஒரே ஒருவருடைய சொல் அவங்க சொன்னாங்கன்னா சொன்னதுதான், செஞ்சு தான் தீரணும், விடக்கூடாது. அது யார்? ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லு தான், சொன்னால் சொன்னதுதான், மாற்று கருத்து கடமையில்லை, செயல்படுத்தியே தீர வேண்டும். மற்ற யாராக இருக்கட்டும், அவங்க சொன்ன சொல்லு உரிய ஆதாரத்தோடு இருந்தால் செயல்படுத்துவோம், ஆதாரத்துக்கு மாற்றமாக இருந்தால் இதை விட்டுட்டு அதை எடுக்கணும், ஆதாரத்தை எடுக்கணும். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன சொல்லு இது போன்ற ஹதீஸுகளுக்கெல்லாம் மாற்றமாக வருது. மட்டுமில்லை, ஹனஃபி மதுஹப் சொல்லுங்க, அபு ஹனீஃபா அவங்களே சொல்கிறாங்க, ஜக்காத்தில் அணிகின்ற ஆபரணத்துக்கு ஜக்காத்து கடமைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல சரியான ஷாஃபி மதுஹப் என்ன? ஷாஃபி இமாம் சொன்னாங்கல்ல, என்னுடைய கருத்துக்கு மாற்றமாக சஹீஹான ஹதீஸ் கிடைத்தால், வலுவான ஹதீஸ் கிடைத்தால் அதைத்தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டும், என்னுடைய கருத்தை விட்டுவிட வேண்டும், அதுதான் என் மதுஹபு, அதுதான் சரியானது. இல்லை இல்லை, சரியான ஆதாரம் கிடைச்சாலும் விடமாட்டோம், உடும்பு புடியாக பிடிச்சிக்குவோம், நீங்கள் சொன்ன கருத்தை உடும்பு புடியாக பிடிச்சிட்டு தொங்குவோம். இது இமாம் ஷாஃபியுடைய மதுஹபே இல்லை. முதல் எதிரான ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களையே பார்க்குறோம். ஏன் ஹனஃபி மதுஹப் பாருங்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மதுஹபுடைய மூல ஆள். அவங்க மௌத்தா போனதுக்கு பின்னாடி அவங்க மாணவர்கள் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி, முகமது ரஹ்மத், ரெண்டு பேர் பாதிக்கு பாதி இமாம் சொன்ன கருத்துக்கு மாற்றம் சொல்கிறாங்க, ஃபத்வா கொடுத்தாங்க. என்ன? அவங்களுக்கு கிடைக்காத ஆதாரம் எங்களுக்கு கிடச்சிச்சு, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கிடைக்காத ஆதாரம் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஜுஃபர் ரஹ்மத்துல்லாஹின்னு ஒரு மாணவர் இருக்கார், ஜுஃபர், அவங்கள பார்த்தா 85% மாற்றம். இமாம் அபு ஹனீஃபா கருத்துக்கு 85% மாற்றமாக சொல்லுவாங்க, நேர் மாற்றமாக சொல்லுவாங்க. என்ன காரணம்? இமாமுக்கு கிடைக்காத ஹதீஸும் கிடச்சிது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பார்க்குறோம், ஹிஜாஸில் வாழும்போது என்ன ஃபத்வா கொடுத்தாங்களோ, வாழ்நாளுடைய கடைசியில் இதுக்கு போயிட்டாங்க, மிஸ்ருக்கு போயிட்டாங்க, எகிப்துக்கு. அங்கே போனதுக்கு பின்னாடி தான் முன்னாடி சொன்ன கருத்தை வாபஸ் வாங்கிட்டு பல கருத்து புதுசாக மாற்றணும். அதனால் இமாம் ஷாஃபி இருந்தால் கவுல கதீம் கவுல ஜதீத், பழைய சொல் புதிய சொல், ரெண்டு சொல் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஒரே இமாமும் ஹிஜாஸில் வாழும்போது தனக்கு கிடைத்த ஆதாரங்களை மையமாக வைத்து சொன்னது ஒன்று, மிஸ்ருக்கு வந்ததுக்கு பின்னாடி அங்கே கிடைக்காத பல ஆதாரங்கள் இங்கே கிடைச்சிச்சு, உடனே கருத்தை மாற்றிட்டாங்க, பல கருத்துக்களில் மாற்றிட்டாங்க. அப்போ என்ன விளங்குது? இமாம் அவர்களுக்கே முன்னால் கிடைக்காத ஆதாரம் பின்னால் கிடைக்கும் போது முன்னால் சொன்ன கருத்தை மாற்றி கொண்டிருக்கிறாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன பல செய்திகளை அவர்களுடைய மாணவர்கள் நேரடி அவங்கள்ட்ட ஓதுன மாணவர்களே பிற்காலத்தில் அதுக்கு மாற்றமாக ஃபத்வா கொடுத்துருக்காங்க. காரணம், அவங்களுக்கு கிடைக்காத பல ஹதீஸ் ஆதாரங்கள் கிடச்சிது. இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொன்னேன்ல ஒரு 3 நாள் செய்தி, அதெல்லாம் இமாம் ஷாஃபி தெரியாதோ? சொன்னோம்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று, அப்புறம் அந்த பெண்ணு மகள் கையில் இருந்து வளையல் போட்டு வந்த செய்தி, உம்மு சலமா ரலியல்லாஹு, இது போன்ற இன்னும் பல விஷயம் இதெல்லாம் ஷாஃபி தெரியாதா? 2 வகை. தெரியாமல் அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்து பின்னால் கிடச்சிக்கலாம், அப்படி இருக்கலாம், அது கிடைச்சுமே இருக்கலாம், கிடைச்சி இருந்து அவங்க அதை பலவீனம்னு கருதிக்கலாம். நல்லா வழங்கலாம். பலவீனமாக பலவீனம் இல்லையாங்கிறது எதை வச்சு செய்யணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்டிருந்து அந்த செய்தியை கேட்டு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் இருக்காங்கல்ல. உதாரணமாக ரசூலுல்லாஹ்ட்டிருந்து முதல்ல அபூ ஹுரைரா கேட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து அல்கமா ரலி கேட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து இப்ராஹிம் நஹஇ கேட்டாங்க, அவங்கள்ட்ட இருந்து இமாம் இன்னொரு ஆள் கேட்டாங்க. வருதா இல்லையா? இந்த அறிவிப்பாளர் தொடரில் இடம் தரக்கூடிய யாராச்சும் ஒரு ஆள் பலவீனமான ஆளாக இருந்தா அதனால அந்த ஹதீஸை பலவீனம் ஒதுக்கிடுவாங்க. ஒரு நபர் பலவீனமாக இருக்குது, அதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸை ஒதுக்கிட்டாங்க. எப்படி? அந்த ஹதீஸு
அணிகின்ற ஆபரணத்தில் ஜக்காத்து உண்டுன்னு சொல்லுது. ஆனால் வருகின்ற அந்த அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெற்ற ஒரு அறிவிப்பாளர் பலவீனமாக இருக்கிறார். ஆகவே நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அணிகின்ற ஆபரணத்தில் ஜக்காத்து உண்டு என்று நான் சொல்ல மாட்டேன்னு குற்றம் வச்சுக்குவேன். நம்ம கேட்குறோம், அதே ஹதீஸு வேற வீட்டில் வருது. வேற வீட்டில் பார்த்தா அத்தனை பேரும் பொறுக்கி எடுத்த மணி முத்து, பொறுக்கி எடுத்த மணி முத்து அத்தனை பேர், ஒரு ஆளு கூட பலவீனம் இல்லை. ஏன்? ஒரு ஹதீஸு பல பாதையில் வரலாம். இப்போ அந்த வேற பாதையில் வரும்போது நமக்கு சஹீஹான ஆதாரமும் அடையுது. இப்போ செயல்படுத்துறதா இல்லையா அதை கேட்குறாங்க. செயல்படுத்தணும். இப்போ செயல்படுத்தணும்னு சொன்னால் இப்போ வேறு ரூட்டில் நமக்கு வருது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிகின்ற ஆபரணத்துக்கு ஜக்காத்து கொடுக்க சொன்னார்கள். இல்லை, இந்த நரகத்து நெருப்பாலான காப்புக்கள் கூட்டப்படும் என்று எச்சரித்தார்கள். அப்புறம் முடிச்சுக்கிறேன் அது அப்புறம் லாஸ்ட் வரும். அதே மாதிரி ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கொடுத்த விஷயம் ஆதாரபூர்வமான வழியில் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் தெளிவாக இருக்குது. அறிவிப்பாளர் தொடர் உறுதியாக இருக்குது. எப்போ உறுதியாக இருக்குதோ, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பலவீனமான பாதையில் வந்ததுனால அவங்க தள்ளுபடி செஞ்சாங்க. நமக்கு உறுதியான பாதையில் கிடைக்குது. அப்போ நம்ம அதை செயல்படுத்தணும். அப்போ அணிகின்ற ஆபரணத்தில் ஜக்காத்து உண்டு. அவங்க சொல்ல கரெக்ட். இந்த மாதிரி சகோதரர்களே ஒரு சுருக்கமான செய்தி சொல்லிக்கிறேன். ஆக இன்றைக்கி பெரிய இந்த நம்ம ஊரில் அரமணம் வந்திக்க போகும்போது ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சில மாற்று கருத்துலாம் இருந்துச்சு. அதாவது கழுத்தில் போட்டுக்கிறது, காதில் போட்டுலாம் உப்புறணும் மற்றெல்லாம் இருக்குது. நான் இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் எல்லாம் சொல்லி கடந்த கிட்டத்தட்ட 20-22 வருஷமாக கணிசமான பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் அணிகின்ற ஆபரணத்துக்கு ஜக்காத்து கொடுத்து வராங்க. அதன் பேணுதல் ஏழைகளுக்கு பலன். ஏழை இன்னைக்கு ஒரு சகோதரி இப்போ லோகத்துறவுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க சென்னையிலேருந்து. நம்ம ஊருக்கார மக்கள் தான் பண்ணுறாங்க. இதில் நகையில் நகையை பார்க்குறாங்க. நகையில் 85 கிராம் கிட்டத்தட்ட 10.5 பவுன் 1 கிராம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமை. அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தோம்னாக்க காசு பணத்தை 7.5 லட்சம் ரூபா இருந்தால் தான் ஜக்காத்து கடமை. ரொக்க பணத்தில் 7.5 லட்சம் ரூபா இருந்தது. தப்பாக புரிஞ்சிக்காங்க. அந்த இடத்துல எப்படி பார்க்கணும்? அன்ஃபஅலில் ஃபுகரா, தங்கத்தை கொண்டு கணக்கு பார்த்தால் 7.5 லட்சம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமை. வெள்ளியை கொண்டு கணக்கு பார்த்தால் 595 கிராம் வெள்ளியினுடைய கிரயம் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை. இன்னைக்கு அந்த கிரைய கணக்கு எப்படி பார்த்தா தோராயமாக ஒரு 60,000 ரூபாய் இருந்தால் அவர் மேலே ஜக்காத்து கடமை. இப்போ பேணுதல் எது? தங்கத்தை பார்த்து கொடுத்தா 7.5 லட்சம் வரணும், அப்போ தான் ஜக்காத்து கடமை. 7.5 விட கம்மியாக இருந்தால் ஜக்காத்து இல்லைன்னு சொல்லணும். அது பேணுதலா? வெள்ளியை கொண்டு கணக்கு பார்க்க போகும்போது 60,000 ரூபாய் இருந்தாலே ஜக்காத்து கொடுக்கணும், இல்லைன்னா இல்லை. இது பேணுதலானா? இதுதான் பேணுதல். ஃபுகஹாக்கள் சட்டமேதைகளுடைய மாநிலம் அன்ஃபஅலில் ஃபுகரா, ஏழைகளுக்கு எது பயன் உள்ளது? தங்கத்தை கொண்டு பார்த்தா 7 லட்சம் இருந்தால் ஜக்காத்து கடமை. எனக்கு ஒன்றும் இல்லை, போய் கொஞ்சம் ஏழையை. வெள்ளியை கொண்டு பார்த்தா 60,000 ரூபாய் இருந்தாலே ஜக்காத்து கடமை. வா ஏழையை கொண்டு கொடுப்பாங்க. இப்போ ஏழைகளுக்கு பயனுள்ளது எது? வெள்ளியை கொண்டு பார்க்குறதா, தங்கத்தை கொண்டு பார்க்குறதா, வெள்ளியை கொண்டு பார்க்குறதா? இப்போ பேணுதல் எது? பேணுதல் தான் பார்க்கணும். இப்போ ஊரில் எல்லாம் அணிகின்ற ஆபரணம் என்று சொல்லிவிட்டு ஜக்காத்து இல்லைன்னு சொல்கிறது பேணுதலா? அணிந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம், நல்லா தருவான் அப்படின்னு சொன்னால் ஏழைகளுக்கு தரணும். எது பலன் இருக்குது? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி 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 கணிசமான மக்கள் இன்றைக்கி நம்ம ஊரில் ஜக்காத்து கொடுக்குறாங்க. ஏதோ 1-2 பேர் மாற்றமாக இருக்கலாம். பெரும்பாலான பெண்கள் ஜக்காத்தை கொடுத்துக்கிட்டு அணிகின்ற ஆபரணங்களை கொடுத்துக்கிட்டீங்க. இப்போ திடீர்னு இந்த புரட்சிகரமான கருத்துன்னு சொல்லிட்டு ஜக்காத்து விழிப்புன்னு சொல்லிட்டு ஜக்காத்து ஒழிப்பு கருத்துக்களை உண்டாக்குற மாதிரி சில செய்திகள் சமுதாயத்தில் சொல்லப்பட்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்து அணிகின்ற ஆபரணங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பேணுதலான கருத்து. ஹதீஸுகளை ஆதாரமாக கொண்டு எடுக்கப்பட்ட கருத்து. இதில் சஹாபாக்கள்கிட்டையே கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால் இன்றைய காலத்தில் வாழுகின்ற அறிஞர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இருக்குது. அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் கேள்வி, இந்த 2 கருத்தில் ஏற்றமான கருத்து எது? அதான் கேட்கணும். மாற்று கருத்தையும் நம்ம சொல்லணும். ஜக்காத்து எல்லோரும் உண்டு தான் சொன்னாங்க. சஹாபாக்கள்ல தாபியங்கள்ல அப்படின்னு சொல்லவில்லை. சஹாபாக்கு காலத்தையும் 4-5 பேர் மாற்றமாக இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஜக்காத்து இல்லைங்கிற கருத்தில் ஒன்றுபட்டிருந்த பேச்சே இல்லை. இப்போ சஹாபாக்கள்கிட்டையே ஜக்காத்து உண்டுன்னு எப்போ வந்துருச்சோ அந்த இடத்துல ஜக்காத்து இல்லைங்கிறது சரி அப்படின்னு சொல்லி எந்த வகையில் நியாயம்?
அதனால் சகோதரர்களே, இந்த இடத்த சுருக்கமாக முடிச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கூடுதல் விளக்கங்களை சொல்கிறேன். உங்கள் கேட்டுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது அடிகின்ற ஆபரணங்களுக்கும் ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்கறது தான் பேணுதல். அதுக்கு தான் வலுவான ஆதாரங்கள் இருக்குது. ஜக்காத்து இல்லை என்பதற்குண்டான ஆதாரங்களை விட உண்டு என்பதற்கு தான் ஆதாரம் இருக்குது. அதுதான் பேணுதலாக இருக்குது. அதையே நம்ம செயல்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இது சம்மந்தப்பட்ட கூடுதலான விளக்கங்களை நாளைய தினம் பார்ப்போம். யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து நடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.